எக்ஸலில் ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது செல் ரெஃபரன்ஸ்னால நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? உங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லைங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செல் ரெஃபரன்ஸில் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னா என்ன, மிக்ஸ்ட் செல் ரெஃபரன்ஸ்னா என்ன, ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மூலமா இந்த ரெஃபரன்ஸஸை நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய ரியல் வேர்ல்டு சினாரியோஸ் ஈஸியாக டேக்கிள் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட், அப்புறமா எம்ஆர்பி, நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன, அப்புறமா குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி கேஜிஸில் விற்றுருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே நமக்கு 1 கிலோவோட ப்ரைஸ் என்னன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் சேல்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே அவர் ப்ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதாவது செல்லிங் ப்ரைஸு, அது இன்ட்டு குவான்டிட்டி, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் வேல்யூன்றது வரும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் டு 4 மல்டிப்ளைடு வித் G4 இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வேல்யூ உங்களுக்கு ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, F2 கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வருதுன்னா F4 இன்ட்டு G4 அப்படின்னு வருது இல்லைங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா F9 இன்ட்டு G9 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்முலாஸை ட்ராக் பண்ண என்ன ஆகுதுன்னா, அந்த ரோக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டிவாக ரெஃபரன்ஸை மாற்றிக்கிட்டே வருது. ஓகேங்களா? இது பேர் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம நார்மலாக ஆல்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சம் ஆப்ஷன் நமக்கு வந்துடும். இப்போ சம் பண்ணிடுறோம். சம் பண்ணிட்டால் இங்கே டோட்டல் வந்துடுது. இது டோட்டல் சேல்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதே அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போது என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சேல்ஸ் வேல்யூவோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, டோட்டல் சேல்ஸ் நமக்கு 1,39,951 rupees இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த பர்டிகுலர் 20,655 எவ்வளோ கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஈக்குவல் டு இந்த சேல்ஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, H4, ஓகேங்களா, டிவைடட் பை இங்கே கீழே டோட்டல் எவ்வளோ இருக்குது, H10. இதை நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா இங்கே உள்ள கான்ட்ரிபியூஷன், இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் நம்பர் 5 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜாக மாறிடும். அங்கே நம்பர்லேருந்து பர்சன்டேஜாக மாறி இப்போ 15% வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த 15%-ஐ நீங்கள் இங்கே கீழே ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா இங்கே டிவிடெண்ட்னு எரர் வருது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது. ஓகேங்களா? நியூமினேட்டரில் நம்பர் இருக்குது, டினாமினேட்டரில் 0 இருக்குது. டினாமினேட்டரில் 0ன்னு வந்துச்சுன்னா அப்போ என்னென்னா டிவிடெண்ட் எரர் நமக்கு வரும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது கீழே ட்ராக் பண்ண அந்த ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வருது இல்லையா, அந்த மாதிரி மாறினா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். இப்போது இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா, மேலேருந்து, அதாவது சீரியல் நம்பர் 1ல் இருக்கிற ப்ராடக்ட்லேருந்து சீரியல் நம்பர் 6ல் இருக்கிற ப்ராடக்ட் வரைக்கும் எந்த ப்ராடக்டை நம்ம எடுத்தாலும் கூட அது எதை ரெஃபர் பண்ணணும்னா டோட்டல் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ தான் ரெஃபர் பண்ணணும். இங்கே டோட்டல் சேல்ஸ் வேல்யூன்றது அந்த 1,39,951 இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் ரெஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம கான்ட்ரிபியூஷன் போட முடியும். அந்த டோட்டல் சேல்ஸ்க்கு இந்த நம்மளோட பர்டிகுலர் ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த H10 அப்படின்ற அந்த செல் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும், அதை லாக் பண்ணணும். லாக் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ட்ராக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் செல்லையே ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல F2 கொடுத்து இந்த H10ன்றது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல காலமும் லாக் ஆகணும், ரோவும் லாக் ஆகணும். கரெக்டுங்களா? காலமும் லாக் ஆகணும், ரோவும் லாக் ஆகணும்னா H தான் ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 10 தான் ரெஃபர் பண்ணணும். 10ன்றது என்ன அப்படின்னா அந்த ரோவை தான் ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரே ஒரு முறை F4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நமக்கு அந்த பர்டிகுலர் செல் லாக் ஆயிருச்சு. இது பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரோவும் காலமும் ரெண்டுத்தையுமே லாக் பண்ணுறோன்னா அது பேர் என்னன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லாக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே F2 கொடுத்து பாருங்கள்,
H5 காமிக்குது டிவைடட் பை H10. H10ன்றது நமக்கு ஹெச்சுக்கு முன்னாடியும் டாலர் இருக்குது, 10க்கு முன்னாடியும் டாலர் இருக்குது. அப்படின்னா காலம் அண்ட் ரோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதே தான் நீங்கள் லாஸ்ட் இடத்துல வந்தாலும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வாழையில் 44%, குமலியில் 3% இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லைவ் வேர்ல்டு சினாரியோவில் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ராடக்டோடைய எம்ஆர்பி இருக்குது. ஓகேங்களா? இந்த எம்ஆர்பி வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்லாப் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் வச்சோன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் அந்த ப்ராடக்ட்டுக்குன்ட்டு ஒரு நம்ம அரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அதை கொடுக்க முடியும், நம்மளோட லேண்டிங் ப்ரைஸோட பெட்டராக இருக்குது, நம்மளால் வந்து நம்ம லாபம் வரும் அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த கடைக்காரங்க, இல்லைனா இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு டேட்டா வந்து ஸ்ட்ரக்சராக ஒர்க் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்றது அனலைஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டேபிளர் காலம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எம்ஆர்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோல்ஸில் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் இருக்குது. ஓகேங்களா? இ காலமில் 5% இருக்குது, ஹெச் காலமில் 12% இருக்குது. அதே மாதிரி எம்ஆர்பி ஒரு ப்ராடக்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ரோல் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வரும்போது அதாவது E4 இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல E4க்கு வரும்போது 85 × 5%. ஓகேங்களா? இங்கே வந்து இந்த டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு வந்து கேல்குலேட் பண்ணணும். அதே H12க்கு வரும்போது 65 × 12%. இதை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு இங்கே D இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மல்டிப்ளைடு வித் 5%. இதுதான் நமக்கு நார்மலாக உள்ள விஷயம். ஓகேங்களா? இப்போ 4 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போது இங்கே ட்ராக் பண்ணிங்க, கண்ட்ரோல் R கொடுத்தீங்க, அதாவது லெஃப்டில் செல்லில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரைட்டுக்கு வரணும். அது ஏதாவது ஃபார்மேட்டாக இருக்கலாம், ஃபார்முலாவாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், எதனாலும் வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் R நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? இங்கே கண்ட்ரோல் R நம்ம கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் R கொடுத்தோன்னே என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே நமக்கு ஆக்சுவலாக இந்த எம்ஆர்பி தான் ரெஃபர் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. அதாவது என்னென்னா டி காலத்தை தான் ரெஃபர் பண்ணியிருக்கணும், ஆனால் இ காலத்துக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக காலம் வந்து மூவ் ஆகணும், 5லேருந்து 8க்கு மூவ் ஆகணும். இது கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போது இதை வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து கீழே ட்ராக் பண்ணி பாருங்கள். ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ரோ வந்து ஒரு ரோ இறங்கிருச்சு. இங்கே என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா 8% தான் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்கணும். அப்போது நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் இந்த பர்டிகுலர் இடத்துல அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலம் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணணும், இன்னொரு இடத்துல நமக்கு ரோ மட்டும் ஃப்ரீஸ் பண்ணணும். அது எந்த இடத்துல அப்படின்னா எம்ஆர்பி. இந்த இடத்துல எம்ஆர்பியை ரெஃபர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிக்கு முன்னாடி, அதாவது காலம்னா என்ன அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸில் இருக்கும், ரோனா வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கலில் இருக்கும், 1 2 3ன்னு இருக்கும், காலம்னா வந்து ஏபிசிடின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது நமக்கு காலம் அதாவது டி காலம் இதில் இருக்கு இல்லையா, டி காலம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணோன்னா டிக்கு முன்னாடி வந்து நமக்கு டாலர் சிம்பிள் வரணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வச்சுட்டு F4 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு முறை F4 கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆகும், அதாவது அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாறும். இன்னொரு முறை F4 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரோஸ் மட்டும் ஃப்ரீஸ் ஆகும், இன்னொரு முறை F4 கொடுத்தீங்கன்னா காலம் ஃப்ரீஸ் ஆகும். இப்போ நமக்கு காலம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஹைலைட் ஆகுதுங்களா, 85 ரெஃபர் பண்ணுது, கரெக்டாக ரெஃபர் பண்ணுதுங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணலான்னா E3க்கு முன்னாடி போங்க. இப்போது F4 கொடுங்க. ஓகேங்களா? F4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ரெண்டுமே வந்து ஃப்ரீஸ் ஆகும், லாக் ஆகும். திரும்ப ஒரு முறை கொடுக்குறீங்க, இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி ரோ வந்து லாக் ஆயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா எவ்வளோ முறை நான் கீழே ட்ராக் பண்ணாலும் எனக்கு 3 தான், தேர்ட் ரோ தான் நம்ம காமிக்கணும். ஆனால் நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு மூவ் ஆகும்போது ஈக்கு பதிலாக F1 மூவ் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அதே D4ன்னு பார்த்தீங்கன்னா டிக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டாலர் கொடுத்துருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4ன்றது என்னது, ரோ. இந்த இடத்துல 8, இந்த இடத்துல இந்த ரோவில் வரும்போது எம்ஆர்பி 85 ரெஃபர் பண்ணுங்கள், கீழே வரும்போது என்னவா மாறணும், D5ஆக மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம்ஆர்பி 300 ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாறும். இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், F2 கொடுத்து பாருங்கள். இங்கே D4க்கு பதிலாக D5 மாறிச்சிங்களா, இங்கே E3க்கு பதிலாக
E3 தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ரோ வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போது இங்கே கண்ட்ரோல் R கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 85 அங்கே கரெக்டாக ரெஃபர் ஆகுது. ஏன்னா டிக்கு முன்னாடி வந்து நம்ம டாலர் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு முன்னாடி டாலர் போடாததுனால இ பதிலாக எஃப்னு மாறிடுச்சு. சாரி, ஈக்கு முன்னாடி டாலர் போடாததுனால ஈக்கு பதிலாக எஃப்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிருச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன ட்வீக் மட்டும் பண்ணலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு டிஸ்கவுண்டட் வேல்யூ என்ன டோட்டலாக வந்து டிஸ்கவுண்ட் 4 rupeesனு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியாக வந்து என்ன ப்ரைஸில் வந்து கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்னா, எம்ஆர்பிலேருந்து இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸை மைனஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க போகிற ப்ரைஸாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராக்கெட் கொடுத்துட்டு முன்னாடி எம்ஆர்பியிலேருந்து இந்த வேல்யூவை கழிக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? எம்ஆர்பின்றது இங்கே என்ன அப்படின்னா D4ல் இருக்குது. நம்ம எப்பவும் போல் டிக்கு முன்னாடி மட்டும் நம்ம டாலர் சிம்பிள் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு எம்ஆர்பியை வந்து எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரெஃபர் பண்ணணும். அதனால் நம்ம டிக்கு முன்னாடி இதை கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தா 4 ரூபா வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டாக வந்துச்சு. அப்போ 85 ரூபாவில் 4 ரூபா போச்சுன்னா 81 ரூபான்னு காமிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டோன்னா இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் R கொடுத்து ட்ராக் பண்ணிட்டோம். இங்கே கண்ட்ரோல் D கொடுத்து ட்ராக் பண்ணிக்கிறோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா, எந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு கடைக்காரங்க முடிவு பண்ணி எந்த டேயில் வந்து நம்ம ஆஃபர் ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயருக்கு என்ன ரன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பொங்கலுக்கு என்ன ரன் பண்ணலாம் யோசிக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எப்படி ரன் பண்ண முடியுன்றதை இங்கே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் ரெஃபரன்ஸில் ரியல் வேர்ல்டு சினாரியோவில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இதுலேயே மிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணி ரன்னிங் டோட்டல் எப்படி அரைவ் பண்ணலான்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இங்கே டே வைஸ் சேல்ஸ் இருக்குது. அதாவது டிசம்பர் மாதம் 2024 சேல்ஸ் டே வைஸ் வந்து சேல்ஸ் மேனேஜர்ஸ் வைஸ் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து இருக்குது. இங்கே டோட்டல் சேல்ஸ் நமக்கு இருக்குது. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, டே வைஸ் ஆர்ஆர் எப்படி கிரிக்கெட்டில் ஒரு ஓவருக்கும் எவ்வளோ ரன் ரேட் போகுதோ அதே மாதிரி சேல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஆர்ஆர் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நமக்கு எவ்வளோ வந்து இன்றைக்கி எவ்வளோ ரேட்டில் போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3.33% போகணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா 2% தான் நடக்குதுன்னா அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஒரு நாள் திடீர்னு 7% வருதுன்னா எதனால் வந்து 7% வந்திருக்கு, ஏதாவது வந்து அடிஷ்னல் வாக்கின்ஸ் வந்திருக்குன்னா பல்க் ஆர்டர்ஸ் ஏதாவது போயிருக்கா, எதனால் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா டெய்லி ஆர்ஆர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. டெய்லி ஆர்ஆர் பண்ணால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டேவோடைய சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது வருதோ அதுதான் வந்து டெய்லி ஆர்ஆர்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இங்கே டோட்டல் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். போட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லி ஆர்ஆர் போட போகிறோம். இந்த டேவோடைய சேல்ஸு டிவைடட் பை நமக்கு இந்த பர்டிகுலர் டோட்டல், அதாவது 1457 இந்த டோட்டலை ரெஃபர் பண்ணோன்றது வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் செல்லை வந்து எல்லா ரோக்கும் ரெஃபர் பண்ணணும். ஏன்னா டோட்டல்ன்றது இதுதான். ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேவோடைய சேல்ஸ் டிவைட் பை டோட்டல் சேல்ஸ் தான் பார்க்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா K34க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாலர் சிம்பிள்ஸ் கொடுக்கணும். அப்போ F4 கொடுத்திங்கன்னா ஒரு முறை F4 கொடுத்திங்கன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்க்கு வந்துடும். இப்போ வந்து நமக்கு K34 லாக் ஆகிருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே 3.14% வந்து அந்த டேவோட ஆர்ஆர்னு வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளோட ஆர்ஆர் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது புதுசாக என்ன அப்படின்னா ரன்னிங் டோட்டல் பார்க்கணும். ரன்னிங் டோட்டல்னால் என்னென்னா, 1ஆம் தேதி எனக்கு 45,70,000 எனக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. ஆனால் 2ஆம் தேதி 46,10,000 இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ ஆயிருக்கு? இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 91,80,000 ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நாளும் வந்து நம்ம டோட்டலில் வந்து பார்க்குறதுக்கு வந்து வசதியாக இருக்கணும்னா ரன்னிங் டோட்டல்ன்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ரன்னிங் டோட்டல் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா சம் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரேஞ்சு கொடுக்குறோம். ரேஞ்ச் கொடுக்கும்போது இந்த செல்லில் வரும்போது நமக்கு K3 தான் திரும்ப ரேஞ்ச் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு செல்லு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 2-3 செல்லு செலக்ட் பண்ணி தான் அந்த ரேஞ்ச் வந்து K3லேருந்து K5 வரைக்கும்ன்றது வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே சம் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டா இங்கே என்ன வந்துச்சு, இங்கே என்ன சேல்ஸ் வேல்யூ இருக்கோ அதை நமக்கு இங்கே அப்படியே காமிக்குது. இப்போது கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி திரும்ப K4 தான் வருது. அதாவது 46.1 அப்படின்னு தான் வருது. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் ஐடியலான்னா, நமக்கு K3லேருந்து K4 வரைக்கும் ரெண்டுத்தையுமே வந்து நமக்கு இங்கே சம் பண்ணியிருக்கணும் ஐடியலாக. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல
இந்த K3 இருக்கு இல்லையா, இந்த K3-யை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்னா, மேலே இருக்கிற ரேஞ்ச் அப்படியே இருக்கணும். ஒரு இடத்துல கயிறு கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த கயிறு இங்கே கட்டினபடியே இருக்கணும். நம்ம கீழே இழுக்க ஓகேங்களா, மெஷர்மெண்ட் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, இங்கே வரைக்கும் எடுத்தோன்னா எவ்வளோ மெஷர்மெண்ட், இங்கே வரைக்கும் எடுத்தோன்னா எவ்வளோ மெஷர்மெண்ட், அந்த மாதிரி கீழே நம்ம வந்து மெஷர் பண்ணிகிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடம் மாறக்கூடாது. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, கயிறு இழுக்க நம்ம கீழே வந்துகிட்டே இருக்கும், அப்போ மெஷர்மெண்ட் தப்பாகும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல டோட்டலுமே நமக்கு தப்பாகும். அப்போ என்ன பண்ணுறோம், K3 வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரம் ரேஞ்ச். K3யில் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளது ஃப்ரம் ரேஞ்சு, இங்கே ரெண்டாவது வந்து கோலனுக்கு ரைட் சைடில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 2 ரேஞ்சு. ஓகேங்களா, 2 ரேஞ்ச் வந்து மாறிட்டே வரணும். இப்போ கண்ட்ரோல் D கொடுங்க. 2 ரேஞ்ச் என்ன ஆயிடுச்சு, மேலே K3யில் ரெஃபர் பண்ணுது, கீழே வந்து K4 வரைக்கும் வருது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் திரும்ப இங்கே வந்து பாருங்கள், மேலே K3யில் ரெஃபர் பண்ணுறது, கீழே K5 வரைக்கும் வருது. அப்படின்னா ரன்னிங் டோட்டல் இப்போ இந்த மூணுத்தையும் சம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 139.5 வருதுங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 140ன்னு காமிக்குது. ஓகேங்களா, இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணிடுறோம். ட்ராக் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து பாருங்கள், F2 கொடுத்து பாருங்கள், நமக்கு K3லேருந்து இந்த ரோ K33 வரைக்கும் மொத்தமாக டோட்டல் பண்ணி நமக்கு காமிச்சிருது. இந்த டோட்டலும் பார்த்திங்கன்னா இந்த டோட்டலும் எங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரன்னிங் டோட்டல் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போது டில் டேட் அச்சீவ்மெண்ட் பார்க்கணும். சரி, எனக்கு 1ஆம் தேதி எவ்வளோ % வந்திருக்கு அப்படின்றது இங்கே தெரியும். இதே மாதிரி இதை சம் பண்ணிகிட்டே வரணும். அப்படின்னா இதை என்ன பண்ணலான்னா, இங்கே ரன்னிங் டோட்டல் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் நமக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே திரும்பவும் வழக்கம் போல் F4 கொடுத்து இந்த K34 எப்போவுமே ரெஃபர் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே 3%, ஃபஸ்ட் டே 3% ஆயிருக்கு, செகண்ட் டே வரைக்கும் 6% ஆயிருக்கு, தேர்ட் டே வரைக்கும் 10% ஆயிருக்கு. ஓகேங்களா, டில் டேட் வரைக்கும் எவ்வளோ % ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்போ கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு அந்த டேட் வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த செல் ரெஃபரன்சஸ் மூலயமா இன்றைக்கி நம்ம ஃபார்முலாஸில் எப்படி பண்ணலான்ற நம்ம பார்ப்போம். ஃபார்முலாஸும் ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது சம் இஃப்எஸ், கவுண்ட் இஃப்எஸ், சம் ஆவரேஜ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷனு இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மற்றபடி நம்ம சின்டெக்ஸ் எழுதி பண்ணுறோன்னா அது பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம ஃபார்முலாஸில் காம்ப்ளெக்ஸாக எப்படி ஒர்க் பண்ணுறன்றதை நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தோம். ஓகேங்களா, இதே ஃபங்க்ஷன்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ சம் இஃப்எஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா V lookup, H lookup இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் செல் ரெஃபரன்ஸு. வீடியோட லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செல் ரெஃபரன்சஸ் பற்றி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்தோம். இந்த செல் ரெஃபரன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸல் ஆகிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த வீடியோ மூலமா எக்ஸல் ஸ்கில்லில் வந்து ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவிலேருந்து எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோ அதை நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்தால்